ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டென்சர் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஹோஸ் எடுத்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் போர்டு, எலக்ட்ரானிக் கம்ப்ரஸரோட கண்ட்ரோல் போர்டு. இதுதான் எலக்ட்ரானிக் கம்ப்ரஸர். இதில் டிஸ்சார்ஜ் மவுத் இந்த சைடு பார்த்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் மவுத்து. செக்ஷனும் லிக்விடும் உள்ளே போகும். அந்த ஹோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க கரெக்டாக. செக்ஷன் ஹோஸு அது கூடவே ப்ளோயர் கண்ட்ரோலுக்கு போகிற ஒயரும் கொடுத்துருக்கோம். ப்ரெஷர் சுவிட்ச் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கரெக்டான 250 ப்ரெஷர் வரும்போது கரெக்டாக ஃபேன் ஓடும். எல்லா பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஓடிட்டே இருக்கும். அது இதான் ஃப்ரண்ட் ப்ளோயர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மவுண்ட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் மவுண்ட் பண்ணுறதுனால பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து ஈவனாக த்ரோ வந்து கரெக்டாக இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஹோஸ், செக்ஷன் ஹோஸ் தான் சென்ட்ரல் வால் பிராஸ் வால் கொடுத்ததுனால உங்களுக்கு கூலிங் வந்து டபுள் எஃபெக்டிவாக இருக்கும். வாட்டர் ஹோஸ் கீழே போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டு கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பீடு வரும். இந்த ப்ளோயரோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரோ நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து மட்டும் ப்ளோயர் மட்டும் வச்சுருக்கோம். உள்ளே இந்த கூலிங் காயில் ரிமூவ் பண்ணிவிட்டு த்ரோ பத்தாதுன்றதுக்காக வேணும்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக கேட்டதுனால அப்படி பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ரஸரோட பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. நீங்கள் பேட்ரி இருந்துச்சுன்னா போதும் ஏசி கம்ப்ரஸர் ரன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7.8 6.4 வரைக்குமே இந்த கூலிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏசி கம்ப்ரஸர் போடணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி தருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.